வணக்கம். ராஜராஜன் தர்பார். இன்றைக்கு 30th ஜனவரி உலக ஒத்தமராம் காந்தியடிகள் கொல்லப்பட்ட தினம். இந்த நாளில் அவரை பற்றி நினைக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை. அந்த வகையில் அவருடைய பற்றி சில நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1869 2 அக்டோபர் அன்றைக்கு போர்பந்தர், குஜராத்தில் போர்பந்தர் என்ற ஊரில் கரம்சந்த் காந்தி மற்றும் புட்லிபாய் அவங்க தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார். இவர் லண்டனில் போய் பேரிஸ்டர் பட்டம் பெற்று திரும்பி பாம்பே ஹைகோர்ட்டில் வாதியிட ட்ரை பண்ணுறார். ஆனால் இவரால் ஒரு நீதிபதியை கூட அவர் சரியாக வாதம் செய்ய அவருக்கு நம்பிக்கை இல்லை. அந்த சமயத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு கேஸ் விஷயமாக சவுத் ஆஃப்ரிக்கா போகிறார். அப்பொழுது ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருந்தும் இவரை இந்த ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்டுக்கிறாங்க. அதனால் அந்த இரவு ஃபுல்லாக அந்த பிளாட்ஃபார்மில் நின்று கொண்டு இந்த இனவெறியை எதிர்த்து போராடுவது என்று முடிவு செய்கிறார். சத்தியாகிரகம் போராட்டத்தை அங்கே துவக்குகிறார். அதுக்கப்புறம் 1915 போது இந்தியாவுக்கு இங்கே முக்கியமாக 1919 ரவுலட் ஆக்ட் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக போராட்டம், அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம், ஃபாரின் குட்ஸ் எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய ஒரு போராட்டம், இதெல்லாம் ஈடுபடுகிறார். 1913 போது தண்டி மார்ச், அது உப்பு சத்தியாகிரகம், அதில் ஈடுபட்டு உலகம் அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆகிறார். அதுக்கப்புறம் 1942 பார்த்தோம்னா அந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டு, வெள்ளையனை வெளியேறு என்ற இயக்கத்தை வெற்றிகரமாக நடக்க முயற்சி செய்கிறார். அதுக்கப்புறம் இவர் ஜெயிலில் இவரை போட்டுறாங்க. இவர் ஜெயிலில் இருக்கிற சமயத்தில் தான் அவரோட மனைவி கஸ்தூர்பாயாவும் இறக்குறாங்க. இவர் பார்த்துட்டு போகிறார். ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் போராட்டத்தில் முழுசாக இறங்குறார். 1947 இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் அவர் சுத்தமாக விரும்பலை. அதனால் சுதந்திரம் அடைங்கும் போது அந்த சுதந்திரத்தை கொண்டாட மனமில்லாமல் வெறும் உண்ணாவிரதம் இருந்து அந்த கழித்த ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர் காந்தி. அதுக்கப்புறம் இவர் பாகிஸ்தானுக்கும் முஸ்லீமுக்கும் சப்போர்ட் செய்கிறாருன்னு சொல்லிட்டு சில தீவிரவாதிகள் இவர் கொல்வதற்கு திட்டமிடுகிறார்கள். 1948 ஜனவரி 20th போது இவர் அட்டாக் பண்ண முயற்சி செய்கிறார்கள். அதுக்கப்புறம் அதே மாதம் ஜனவரி 30th போது ப்ரேயர் மீட்டிங் போது இவர் கொல்வதற்காக நாத்ராம் கோட்ஸே என்பவர் கையில் துப்பாக்கியோடு காந்தியை ப்ரேயர் மீட்டிங் போது இவரை கொண்டு விடுகிறார். அது ஒரு அவதாரம் என்று சொன்னால் இந்த காரணத்துக்காக அந்த அவதாரம், அந்த காரியம் முடிஞ்சவுடன் மேலே போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்திய சுதந்திரத்துக்காக போராடி பெற்றுக் கொடுத்து அதோடு தன் வாழ்க்கையை முடித்து கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். இந்த நாளில் அவரை பற்றி சில நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இவரை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி முழுசாக பாருங்கள். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.